அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. லா தஹ்சன், கவலை வேண்டாம். எதை குறித்து கவலை வேண்டாம்? நம் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய கஷ்டங்கள், துன்பங்கள், சிரமங்கள் போன்ற விஷயங்களுக்கு கவலை வேண்டாம். லா தஹ்சன், இது அல்லாஹ்வுடைய வார்த்தை. ஏன்னா நீங்கள் குர்ஆனில் எங்கே பார்த்தாலும் ஒரு இறை நம்பிக்கையாளர், ஒரு அல்லாஹ்வை சார்ந்திருப்பவர் கவலைப்படுவார்கள் என்ற ஒரு வசனம் இல்லை. அதற்கு பதிலாக ஒரு இறை நம்பிக்கையாளர், அல்லாஹ்வை சார்ந்து வாழ்பவர்கள் கவலை கொள்ள மாட்டார்கள் என்றுதான் இருக்குது. ஒரு வசனத்தை நீங்கள் கேளுங்கள். வலா தஹீனு வலா தஹ்சனு வ அன்துமுல் அலவ் இன் குன்தும் முஃமினீன். நீங்கள் நம்பிக்கையில் தளர்ச்சி அடையாதீர்கள், கவலையும் கொள்ளாதீர்கள். உண்மையிலேயே நீங்கள் நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தால் நீங்களே மேலோங்குவீர்கள், நீங்களே உயர்ந்தவர்கள். இதுதான் அந்த வசனத்திற்கு அர்த்தம். இதற்கு நாம் பல நபிமார்களோடு உதாரணத்தை நம்ம சொல்லலாம். மூசா அலைஹிஸ்ஸலாம், முன்னால் கடல், பின்னால் ஃபிரௌனுடைய கூட்டம். சமூகம் சொன்னது, மூசா, எங்களை நீங்கள் கைவிட்டு விட்டீர், அழிந்தோம், உங்களை நம்பினோம், ஏமாற்றி விட்டீர். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், கல்ல, ஒருபோதும் அல்ல, ஒருபோதும் அல்ல. இன்னமா ஏ ரப்பி சயதி, என் இறைவன் என்னோடு இருக்கிறான், அவன் எனக்கு வழிகாட்டுவான். என்னை இந்த இடத்தில் நிறுத்தியவன் அவன் எனக்கு வழிகாட்டுவான். அந்த கடலை பிளந்து மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் ஒரு வழியை காட்டினான். ஃபிரௌனை அதோடு அழித்தான். நபி யூனுஸ் மீன் வயிற்றில் சோதிக்கப்பட்டார். மீன் வயிற்றிற்குள் தப்பிக்க இடமே இல்லை என்று எண்ணிக்கொண்டார். படைத்த இறைவனை தவிர வேறு யாராலும் அவரை காப்பாற்ற முடியாது என்று அவர் உணர்ந்து கொண்டு கையேந்தி அந்த மீன் வயிற்றிற்குள் அவர் பிரார்த்தனை செய்தார். லா இலஹ இல்ல அன்த் சுபஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். வணக்கத்துக்குரியவன் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை. சுபஹானக், நீ பரிசுத்தமானவன், நான் அனிதம் இழைத்து விட்டேன் என்று அவர்கள் பிரார்த்தித்தார்கள். அல்லாஹ் அந்த இருளிலிருந்து நபி யூனுஸை வெளியே கொண்டு வந்தான். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்பில் வீசப் போகிறார்கள். அவருக்கு தெரியாது அந்த நெருப்பு குளிர்ச்சியாகும் என்றெல்லாம். காஃபிர்கள் சொன்னார்கள், நெருப்பில் வீசப் போகிறோம், பயந்து கொள் இப்ராஹிமே. அவர் சொன்னார், ஹஸ்புனல்லாஹ், அல்லாஹ் எனக்கு போதுமானவன். அந்த வார்த்தையாக்கியது நெருப்பை. அந்த நெருப்பை படைத்தவன் சொன்னான், குளிராக்கு இப்ராஹிமுக்காக. அந்த நெருப்பு குளிராக மாறியது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் காப்பாற்றினான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அல்லாஹ் தஆலா இதே இருளில் சோதித்தான், சௌருடைய குகையில். அவரும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அமர்ந்திருந்தார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ், கீழே குனிந்து பார்த்தால் நம்மை அழித்து விடுவார்கள். 70 வாள்கள் இருக்கிறது நமக்கு தலைக்கு மேல். அவர்கள் குனிந்து பார்த்தால் நம் கதை முடிந்துவிட்டது. நான் கவலை கொள்கிறேன் உங்களுடைய நிலைமையை குறித்து. மாதன்னு கபிஸ்னைனி யா அபா பக்கர் அல்லாஹு சாலிசுமா. நாம் இருவரென்றா எண்ணிக்கொண்டிருக்கிறாய் அபூபக்கரே, அல்லாஹ் மூன்றாமவராக நம்மோடு இருக்கிறான். இது கால சாஹிபிஹி, தன் தோழரிடத்திலே அவர் சொன்னார், லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா. கவலை வேண்டாம், கவலை கொள்ளாதீர் அபூபக்கரே, அல்லாஹ் தாலா நம்மோடு இருக்கிறான். அந்த இருளிலிருந்து அல்லாஹ் தாலா அந்த குகையிலிருந்து அவர் அந்த இருவரையும் வெளியே வரச் செய்தான். இது போன்ற நிலைமைக்கு அல்லாஹ் தாலா எல்லோரையும் சோதிப்பான். எல்லா நபிமார்களும் சொன்னார்கள், அல்லாஹ் தாலா என்னோடு இருக்கிறான் என்று. ஆனால் நாம் அவனோடு இருக்கிறோமா? அங்கேதான் உண்மையான கேள்வி இருக்கிறது. நாம் அல்லாஹ்வோடு இல்லாமல், அல்லாஹ்வுடைய நினைவில்லாமல், தஸ்பீஹ் செய்யாமல் அல்லாஹ் என்னோடு இருக்கிறான் என்றால் அவன் எப்படி இருப்பான்? ஒன்றை மட்டும் மறந்து விடாதீர்கள், வலா தனியா ஃபி ஸிக்ரி, ஒருபோதும் என்னுடைய நினைவிலிருந்து விலகி விடாதீர்கள். அதுதான் நம் வாழ்வில் நடக்கக்கூடிய அனைத்து துன்பங்களுக்கும் மருந்தாகும். நாம் எல்லோரும் ஒரு விதமான பிரச்சனைகளும் சோதனைகளும் நாம் சுமந்து கொண்டவர்களாக தான் பயணிக்கின்றோம். எல்லாம் பிரச்சனைகளை விடவும் அல்லாஹ் மிகப்பெரியவன். நமக்கு வரக்கூடிய நோயை விட அல்லாஹ் பெரியவன். நமக்கு வரக்கூடிய சிரமங்களை விட அல்லாஹ் பெரியவன். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் என்று அழைக்கிறோமா இல்லையா? ஒவ்வொரு தொழுகையிலும் ஒவ்வொரு தஸ்பீகளையும் நாம் சொல்கிறோமா இல்லையா? அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிகப்பெரியவன். நமக்கு வரக்கூடிய அனைத்து துன்பங்களை விடவெல்லாம் அல்லாஹ் பெரியவன். அவனுக்கு இது மிக எளிது நீக்குவதற்கு. நமக்கு ஒரு நோயா, அல்லாஹ்வுக்கு இது மிக எளிது இந்த நோயை நீக்குவதற்கு. நமக்கு கடன் பிரச்சனையா, நமக்கு பொருளாதார பிரச்சனையா, அனைத்தையும் அல்லாஹ் நீக்குவான். அதற்கு நாம் செய்ய வேண்டியது என்னது? ஒரு இறை நம்பிக்கையாளன் ஒருபோதும் கவலை கொள்ள மாட்டான். எல்லா பிரச்சனைகளையும் மறந்து அவன் அல்லாஹ்வை நோக்கி அவன் முன்னேறுவான். நம்மளுடைய பிரச்சனைகள் அனைத்தும் தீருவதற்கான இடைவெளி என்ன தெரியுமா? நம்மளுடைய நெற்றிக்கும் இந்த பூமிக்கும் இருக்கக்கூடிய இடைவெளி தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு அடியான் இறைவனுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை சுஜூதுடைய நிலை. அந்த சுஜூதிலே கேட்கக்கூடிய துவா நிச்சயமாக அல்லாஹ் அங்கீகரிப்பான். அதனால் ஒவ்வொரு சிரமத்திலும் ஒவ்வொரு துன்பத்திலும் ஒன்றை மட்டும் நினைவில் வைத்து கொள்ளுங்கள், அல்லாஹ் தாலா எப்போதும் நம்மோடு இருக்கிறான். ஹஸ்புன் அல்லாஹ், அல்லாஹ் போதுமானவன். அல்லாஹு அக்பர், அவன் மிக பெரியவன். லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா, கவலை வேண்டாம், அல்லாஹ்
நம்மோடு இருக்கிறான். இதை மட்டும் எல்லோரும் மனதிலே ஆழமாக பதிய வைத்து கொள்ளுங்கள். எந்த பிரச்சனை வந்தாலும் ஒருபோதும் கவலை கொள்ளாதீர்கள். ஏனால் கவலை என்பது ஷைத்தானிடமிருந்து வருகிறது. அந்த கவலையால் ஒரு ஒரு அடியானுடைய இதயத்தை ஷைத்தான் உடைப்பான், அவனை ஹராமான வழியில் அவன் தள்ளுவான். அப்படிப்பட்ட ஒரு நிலைமை ஏற்பட்டால், அப்படிப்பட்ட ஒரு சூழல் ஏற்பட்டால் உடனடியாக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள். அல்லாஹ்வை தவிர வேறு யார் நம்மளுடைய பிரச்சனைகளை நீக்க முடியும்? அதனால் இதை நினைவில் ஆழமாக வைத்துக்கொண்டு ஒவ்வொரு துன்பத்திலும் அல்லாஹ்வின் பக்கம் முன்னேறக்கூடியவர்களாக இருப்போம். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தஆலா உங்களையும் என்னையும் அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.